அடிபட்டவன் கூட பொழைச்சுப்பாங்க. ஆனா, சோகத்துல பிடிப்பட்டவன் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, நமக்கு நாமே யோசிச்சு, அது எங்க போய் முடியும்னு நமக்கே தெரியாம நம்ம உடம்புக்குள்ளேயே பதிஞ்சு, அது வெளில வராம போயிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மூனாக்கி அன்பலா. எப்பவுமே வந்து ஒரு கலகலப்பான வீடியோ ஒண்ணு தான் போடலாம்னு நெனைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற சிந்தனைய வந்து அது ஒரு சீரியஸ் ஆக்கி, ஒரு நல்ல விஷயம் சொல்லி, மத்தவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்ற மாரி வந்து நின்றும். நமக்கே ஆறுதல் தேவ. இதுல எப்படி மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்றது? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சோகமான விஷயம் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் இமயம் வந்து இறைவனடி சேர்ந்துட்டாரு. நீங்க அந்த விஷயத்த பத்தி பேசலன்னா, அவருக்கு ரொம்ப நெருங்கியவங்க, இல்ல ரொம்ப சொந்தக்காரவங்க, அவரால் வாழ்க்கையில உச்சம் அடைந்தவங்கலாம் நெறைய விஷயம் அவர பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ஒரு பக்கம் பார்க்கும்போது, ஆமால்ல, ரொம்ப படம்லாம் எவ்ளோ ஆர்வமா பார்த்துருக்கோம். இன்னைக்கு அவருக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, யாராலுமே எதுவுமே தாங்க முடியல தானே! இது எல்லாருக்குமே உண்டு தான். ஆனா இந்த வீடியோலாம் பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு வீடியோ ஒண்ணு நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல பாரதிராஜா சாரோட மருத்துவர், குடும்ப ஆலோசனை மருத்துவர் வந்து அவர் ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றாரு. பாரதிராஜரோட பையன் மனோஜ் இறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த வாழ்க்கையில அதிகமா ஒரு பிணைப்பே இல்லங்க. அவர் வந்து உடம்பு சரியில்லாதவ மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாராம். அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க. இனிமே அந்த மருந்தெல்லாம் குடுக்காதீங்க போதும் அப்டின்ட்டாராம். ஏன் சார் இப்படிலாம் அப்படி சொன்னா எப்படி சார்? நீங்களே இவ்வளோ பெரிய ஆள் இப்படிலாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதே தான் ஒரு மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, ஹார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அக்யூட்ன்னு ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றாரு. அது என்னன்னா டிப்ரஷன் ஆயிடுச்சுன்னா, அது டக்குனு ஒரு ஹார்ட் அட்டாக்கா மாறிருது. இப்ப இதே தானே அவருக்கும் ஆயிருக்கும். இல்ல? அவரோட பையன் இறந்துட்டாரு. அதனால அவருக்கு வந்து சோகம் ஆயிடுச்சு. மனசு கேட்கல, மருந்து வேலை செய்யல அப்படின்னு சொல்லலாம். அதே பாரதிராஜா சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எடுத்த படம் முக்கியமான எல்லா படமும் பார்த்தீங்கன்னா, மனிதரோட வாழ்வு, அதோட உறவு, ஒரு குடும்பத்தில எல்லாரும் எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கணும், குடும்பத்தில நடக்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, ஒரு சொந்தங்கள்லாம் நம்ம எவ்வளோ கோவமா நடந்திருக்கோம், எவ்வளோ பாச போராட்டத்த கடந்திருக்கோம். இது வந்து அத்தனையும் அவர் எழுதியிருக்காரு. அத்தனையுமே அவர் வந்து படமா வந்து பார்த்து நம்மளே வந்து, ஆஹா! இப்படி ஒரு படமா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுருக்கோம். அதேதாங்க நமக்கும். இப்ப ஜாதக கட்டத்துல கூட பார்த்தீங்கன்னா, எல்லாமே உறவு சம்மந்தமா இருக்கும். சூரியனா, அது வந்து செவ்வாயா, சந்திரனா, அது ஒரு தாயார் ஸ்தானம். இப்ப சூரியன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா ஸ்தானம். இது மாரி வந்து அந்த 12 கட்டங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, உறவ பத்தி தான் பேசுது. இந்த உறவ எப்படி சமாளிக்கிறது தான் அந்த ஜாதகத்திலே இருக்குது. ஏன்னா, என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சவங்க ஒரு விஷயம் சொன்னா, அத பெருசா எடுத்துக்க மாட்டோம். நமக்கு மிக நெருங்கிய சொந்தங்கள் சொன்னா, அத நம்ம எடுத்துக்க மாட்டோம். நம்மள வந்து அன்பா வளர்த்தவங்க சொன்னா எடுத்துக்க மாட்டோம். இதே ஒரு 3வது நபர் சொல்லும்போது, "ஆமாப்பா, அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு." அப்படின்ற விஷயம் நமக்கு மனசுல படும். அதே இன்னைக்கு ஒரு 3வது மனிதனா தான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பேசுறேன். நம்மள வந்து இறைவன் வந்து படைச்சிருக்கிறாரு. இல்ல வந்து சயின்டிஃபிக்கா வந்து விஞ்ஞான ரீதியாவே நம்ம பிறந்திருக்கலாம் இருந்தா கூட, நம்ம தான் எல்லாரும் குழந்தைங்கள படைச்சோம். நம்ம தான் வந்து குழந்தைய வளர்க்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நிஜமான காரணம் வந்து என்னன்னா, படைத்தவன் ஒருவன். நம்ம வந்து ஒரு மெய்க்காப்பாளன தவிர எந்த பொருளுக்கும் நம்ம வந்து உரிமை கொண்டாட முடியாது. நீங்களே வேணா யோசிச்சு பாருங்க. நம்ம உரிமை கொண்டாடுற அந்த பொருள் மூலியமா தான் நமக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம சந்திச்சிருப்போம். மேல நம்ம ஒரு உரிமை கொண்டாடியிருப்போம். ஒரு அன்பு மேல ஒருத்தவங்க மேல உரிமை கொண்டாடியிருப்போம். ஒரு பொருள் மேல உரிமை கொண்டாடியிருப்போம். ஒரு வண்டி மேல உரிமை கொண்டாடியிருப்போம். நம்ம வாங்கி வச்சிருந்த சொத்துல இருந்து ஒரு உரிமைய கொண்டாடியிருப்போம். அந்த உரிமை வந்து பிரச்சனையாகுது. நீங்க யாரும் எந்த பொருளுக்கும் நீங்க உரிமை கொண்டாடாதீங்க. பாதுகாங்க, தப்பு கிடையாது. ஆனா இதுதான் நீங்க என்னைக்கு உரிமை கொண்டாடுறீங்களோ, அன்னைக்கே அதுக்கான அந்த இயற்கை உங்களுக்கான விஷயம் வந்து சொல்லும். "இது உண்டில்லடா, உன்ன வந்து பாத்துக்கிற விட்டுருங்க" அப்படின்னுவாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாரு, தோட்டத்துல போயிட்டு நம்ம வந்து பூவெல்லாம் ரசிப்போமா, அப்போ ராமகிருஷ்ணர் சொல்றாரு, "தோட்டத்துல உள்ள பூவ ரசிக்கிறாங்க. ஆனா தோட்டக்காரன மறந்துடுறாங்க" அப்படின்றாரு. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, நம்மள படைச்சவன் இருக்கிறான். ஆனா அந்த படைச்சவன மறந்துடுறோம். ஆனா படைக்கப்பட்டதா சொல்லிட்டு இருக்கோம், நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். இது வந்து மனசுல நீங்க எந்த விதத்துல உள்ளுக்குள்ள நீங்க எடுத்துக்கிறீங்களே தெரியாது. உரிமை கொண்டாடாதீங்க. சரிங்களா? இந்த உரிமைன்றது உடனே வந்து மகளிர் உரிமை, அந்த மாரி உரிமை நான் சொல்ல வரல. தனிப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். உறவுகள் மீதோ, இல்ல நம்ம வச்சிருக்கிற பொருள் மீதோ இல்ல. அத நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்றது தான். நம்ம உடம்பு மேலேயே வந்து உரிமை கொண்டாட முடியாது. ஆனா உடம்ப நல்லபடியா பார்த்துக்கலாம். ஸோ அந்த பார்த்துக்கிறது எப்படி? கவனமா இருக்கிறது எப்படி? அப்படின்றத நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கை என்னைக்குமே நல்லா இருக்கும். ஏன்னா, நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வந்திருக்கோம். அந்த நல்ல விஷயம் என்னைக்கு நீங்க நல்லது நினைக்க நினைக்க உங்கள தேடி வரவங்க எல்லாம் நல்லவங்களாவே இருப்பாங்க. நீங்க ஒரு நல்ல முயற்சி பண்ணும்போது, உங்கள தேடி எல்லாருமே நல்ல விஷயமாவே கொண்டு வருவாங்க. இறைவன் வந்து யார் மூலியமாச்சு நமக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது யார் மூலியமா வரும்னு தெரியாது. உலகத்துல எல்லாருக்குமே ஒரு ஆள் இறைவன் கண்டிப்பா வச்சிருக்கிறாரு. நீங்க உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும், நமக்கு
நமக்குன்னு ஒரு ஆள் வந்து கண்டிப்பா அந்த ஒரு உதவி செஞ்சுட்டு தான் போகும். நீங்க உலகத்துக்கே போய் நீங்க எத்தனையோ பேர் வெளிநாடு போறாங்க. அங்க போனா யாரோ ஒருத்தர் வந்து அவர காப்பாத்துவாங்க. ஸோ நம்ம யாருமே இங்க தனியாவே இல்லங்க. ரோட்ல யாரோ ஒருத்தவங்க தடுக்கி விழுறாங்கல்ல, பைக்ல வந்து காப்பாத்துறதுக்கு பாருங்க, அவன் அவன் வேற ஒரு ஃபோன் பேசிட்டு இருப்பான். டக்குனு யாரோ ஒருத்தன் வந்து பைக்க லிஃப்ட் பண்ணுவான், தண்ணி குடுப்பான். ஸோ விஷயம் வந்து என்னன்னா, நமக்கு யாருமே இல்லன்னு நெனச்சிராதீங்க. ஏன்னா எல்லாருமே அந்தந்த காலகட்டத்துக்கு நமக்கு வருவாங்க. வந்து அதுக்கான தேவையான உதவிகள் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நெனச்சு அது நடக்கலன்னா, இல்ல யாரோ நமக்கு அன்புக்குரியவங்க நம்மள வந்து சரியா புரிஞ்சுக்கலன்னா, நம்ம வந்து இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு மரியாதை குடுக்கலன்னா, இதெல்லாம் எங்க போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரஷன்ல தான் முடியும். அது இன்னைக்கு முடியாது. அது என்னைக்காச்சும் ஒரு நாள், ஐயோ! நம்மகிட்ட அவங்ககிட்ட பேசியிருக்கலாமே, அன்பா பேசியிருக்கலாமே, சின்ன விஷயம் கேட்டா நம்ம பண்ணி குடுத்துருக்கலாமே, அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா நமக்கு மனதுல பதிஞ்சிருக்கும். அதனால வந்து நீங்க யாரும் இல்லன்னு மட்டும் தனியா இருக்கோம்ன்னு மட்டும் நெனச்சிராதீங்க. உங்களுக்கு தேவையானது அத்தனையும் உங்கள தேடி வரும். நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அது நம்மளோட சூப்பரா நமக்கு ஒரு ஆள் ஒருத்தன் உதவ வருவான். நீங்க உதவுங்க, இன்னொருத்தவங்க உங்களுக்கு உதவுவாங்க. ஆக மொத்தம் இங்க எல்லாருமே ஒருவர் தான். யாருமே இங்க தனியா இல்ல. அப்படி தனியா இருக்கிறவங்க கூட இறைவன் ஏதோ ஒரு விதத்துல போயிட்டு அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு, வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துவாங்க. நீங்க இந்த ஃபோன் கண்டுபிடிக்கிறனால தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவே பேசிட்டு இருக்கோம். அப்ப யாரோ ஒரு ஆள் இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சா, இன்னைக்கு நம்ம அத பயன்படுத்துறது இல்லையா? அது மாரி நம்ம லைஃப்லயும் யாராச்சும் ஒருத்தவங்க வருவாங்க, நமக்கு ஒரு நல்லது பண்ணுவாங்க. நமக்கு ஒரு அரவணைப்புக்கு கண்டிப்பா ஒரு ஆள் இருப்பாங்க. அதனால தைரியமா இருங்க. நீங்களும் நல்லா இருக்கணும். நம்மள சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும். நானும் நல்லா இருக்கணும். என்ன சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனைக்கான் பாலா.